அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாய் வாழ்வேன். வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன். தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன். தனியேனாய் இருந்தாலும் கொள்கையில் மாறேன் என்று முழங்கிய ஐயா பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழரின் பெருமையை எவ்வாறு சொல்கிறார் என்றார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி புணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் ஏலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறமையர். என்ன வியப்படா இவர் தமிழர்கள்! வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளம் பெறும் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் அளித்தவர், ஆந்தர் பொருளையும் கலனையும் கண்டவர், கடலின் பரப்பை கடந்தையில் சென்றவர். ஏன் தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். என்றிருந்தும் இவர்கள் என்று அடிமைகள் அப்படின்னு சொன்னார். ஏன் நம்மளை எல்லாம் அடிமைகள்னு சொன்னாரு தெரியுங்களா? நம்ம தமிழ் மக்களை தமிழர்களை ஏன் அடிமைகள்னு சொன்னார் தெரியுமா? நம்ம சங்க காலத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா மன்னர்கள், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மன்னராட்சி முறை, இதுல எல்லாம் தமிழர்கள் ஓங்கி தலை சிறந்து பல்வேறு தேசங்கள்ல சென்று தங்களுடைய கொடியை நாட்டி பின்மன்னாங்க. நிறைய நாடுகளை ஆண்டாங்க. உலகத்துல பெரும்பகுதி தெற்காசியம் முழுக்க நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதன் பின்னாடி வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி கீழே வந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனிகள் அப்படிங்கிற மூலம் வந்துச்சு. அதே கார்பரேட் கல்ச்சர் என்னைக்குமே நம்ம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது கம்பெனி வெளியே போயிடுச்சு, பட் ஆனா அந்த கல்ச்சர் வெளியே போல. அந்த கல்ச்சர் படிதான் ஒவ்வொரு நாடும் தேசமும் நம் மக்களும் நம் தமிழ் தேசமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கார்பரேட் கல்ச்சரை பத்தி நம்ம பேசுவோம். 1825 காலகட்டத்துல ரொம்ப பஞ்சம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வங்க பஞ்சத்தெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. அது பின்னாடி வரக்கூடிய வீடியோல போடுறேன். அந்த பஞ்சத்துல இதெல்லாம் செயற்கையா உருவாக்கப்பட்ட பஞ்சம். ஒரு வளமான நாடு இந்தியா, அது தமிழ்நாடு இன்னும் வளமான நாடு. இங்க இருந்து பருத்தி எல்லா பொருளும் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணாங்க. ஏற்றுமதி பண்ணாலும் நம்ம நாட்டுல பஞ்சம் இருந்துச்சு. இந்த ஏற்றுமதி பண்ணதுக்கு நீங்க அரிசி விளைச்சு கொடுக்குறீங்க, ஆரி விளைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா மூட்டை கணக்கில் எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சமா கொடுப்பாங்க. நம்மள அவ்வளவு அடிமைகளா வச்சிருந்தாங்க அந்த பிரிட்டிஷ் பீரியட் டைம்ல. அந்த பிரிட்டிஷ் பீரியட் டைம்ல 1825 இந்த செயற்கை பஞ்சம் உருவானதுக்கு அப்புறம் மக்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கு அல்லல் பட்டாங்க. அந்த டைம்ல தேயிலை, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த ஒரு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா வண்டியா தங்கத்தை கொடுத்துட்டு வண்டியா தேயிலை எடுத்துக்கிட்டாங்க. சீனாலாம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா தேயிலை அதிகம் கண்டுபிடிச்ச நாடு சீனா. அந்த சீனாலதான் தேயிலை உற்பத்தி அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, தேயிலையை விற்கிறதுக்காக தோட்ட தொழிலாளர்கள் அப்படின்னு தொழிலாளர்களுக்காக நம்ம இலங்கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா முழுக்க பழைய சிலோன்னு சொல்லுவோம். அந்த சிலோன்ல மக்களை அடிமையிலா கொண்டு போறாங்க. எதுக்காக கொண்டு போறாங்கன்னா அந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு செய்ய. அந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு அந்த ஆளுங்களை பிடிச்சிட்டு வரதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பேர் கங்காணின்னு சொல்லுவாங்க. அந்த கங்காணி மூலம் அந்த தேயிலை தோட்டத்துக்கு ஆளுங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அங்க விடணும். அது அந்த கங்காணியோட வேலை. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எப்படின்னா, அப்பெல்லாம் ஓடம்னா அவங்களுக்கு தெரியும், இந்த போட்டு சின்னதா இருக்குல்ல, அந்த கட்டுமரம், ஓடம், இதெல்லாம் பயன்படுத்தி தான் கடல்ல பயணம் பண்ணும். அப்படி பயணம் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, இங்கேயும் வேலை கிடைக்காம மக்கள் எல்லாம் இங்க இருந்து இலங்கை பக்கத்துல இருக்க தீவு நாட்டுக்கு போறாங்க. லட்சக்கணக்கான மக்களை ஏத்திட்டு போறாங்க. ஏத்திட்டு போற ஓடத்துல நிறைய கடல்ல புயல், மழை, சீற்றம், சுனாமி, இது மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள் நடக்கும். இதுல 1,00,000 பேர் போறாங்க அப்படின்னா குறைஞ்சது 50% பேர் இறந்துடுறாங்க. மீதி இருக்கிற 50% பேர் தான் போய் சேர்றாங்க. அந்த 50% எடுத்துட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், எக்ஸாம்பிள் டேட்டா. பட் ஆனா நீங்க வரலாறு எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய ஒரு கொடூரமான வரலாறு. இந்த கொடூரமான வரலாறு பின்னாடி வாழ்ந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அப்ப இருந்து அடிமையானவங்க என்ன வரைக்கும் நம்ம அடிமையா இருக்கோம். ஒரு வேலையின் அடிப்படையில நம்ம ஒரு அடிமையா இருக்கோம். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்தது இங்க ஏத்திட்டு போனீங்க அந்த 50% 50,000 ஜனங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த 50,000 ஜனங்க அங்க இருந்து இறங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மலை அலாட் பண்ணிருப்பாங்க. மலையக கிராமம்னு சொல்லுவாங்க பிற்காலத்துல. அந்த
அந்த காலத்துல மலையகம்னு சொல்லுவாங்க. இந்த மலையகத்துக்கு போறதுக்காக இங்க இருந்து நடந்தே போகணும். அந்த தூரம் வந்து பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர். சோறு தண்ணி இல்லாம கடல் அங்க இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இங்க இருந்து நடந்து போறது ஒரு 5 நாள், ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா போய் சேர்ந்தீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 பேர் அந்த கணக்கு வகையில தான் இருப்பாங்க. மீதி பேர்லாம் அந்த பசியாலையும் சாப்பாடு இல்லாதனாலையும் தண்ணி கிடைக்காதனாலையும் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவங்க எல்லாம் போற வழியில ஒரு படிமமா, எப்படி ஒரு ஓணான் இறந்து போச்சுன்னா ஒரு வேலி மேல கிடந்துச்சுன்னா அது படிமமா மாறி இதெல்லாம் அது மாதிரி மனித எலும்பு கூடுதல் ஒரு படிமமா கிடந்துச்சு அப்படின்னு நம்ம முந்தைய வரலாறு சொல்லுது. அங்க போனீங்க ஒரு அடிமை முறையில அங்க இருக்காங்க, தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முத்திரை குத்துவாங்க, எப்படி நம்மளோட பொருள் தான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம்ல, அது மாதிரி இவங்க என்னோட அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தி வச்சிருப்பாங்க. இந்த மலையக தமிழர்கள் அங்கேயே தங்கி இருந்து ரொம்ப நாளா இருந்தாங்க. இருந்த மக்கள் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெளியெல்லாம் போக முடியாது. ஒரு மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் ஒரு கூடாரம் ஒரு மலைக்கு அடியில பாறைக்கு அடியில எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி உட்காந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தினாங்க. பல வருடங்களாக இருந்த அந்த மலையக தமிழ் மக்கள் பின்னாடி சுதந்திரம் அடைகிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடையுது 1947. ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடையுது 1948. அந்த 1948க்கு அப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னா இலங்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லை, ஒரு பேரினவாதம் மாதிரி உருவாகுது. 1956 சிங்களர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் பாஸ் பண்றாங்க. அதுல ரொம்ப இஷ்யூ வருது, தமிழ் மக்கள்லாம் ரொம்ப கொடுமை பண்ணப்படுறாங்க. இப்படி வாழ்ந்த தமிழர்கள், அப்படி அடிமையா இருந்த தமிழர்கள் இன்றைக்கும் அதே கார்பரேட் கம்பெனி கீழே நம்ம அடிமைகளா இருந்தோம். மன்னராட்சி காலத்துல நம்ம ஒரு கெத்தா இருந்தோம். இப்ப நம்ம எப்படி அடிமைகளா இருக்கோம் அப்படின்னா ஒரு வேலை, இந்த வேலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஎம்ஐஸ், இதன் பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மள அந்த அடிமைகள்ல இருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய பன்னக நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அடிமை முறையை கொண்டு வராங்க. அந்த அடிமை முறை எப்படின்னா, நீ சுதந்திரமா இருப்ப ஆனா உனக்கு தெரியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் சுதந்திரமா இருப்பேன் ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு தெரியாது. ஆமாங்க, இதுதான் உண்மை. சுதந்திரங்கிறது நம்ம எல்லா வகையிலும் சுதந்திரம் தான். ஓகே, உனக்கு பேச்சு உரிமை இருக்கு, எழுத்து உரிமை இருக்கு, ஓட்டு உரிமை இருக்கு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சுதந்திரம் நாம நினைக்கிறோம். அது இல்லைங்க. அவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில பொழுதுபோக்கு தளமான சினிமா, ஐபிஎல் நம்ம சொல்லக்கூடிய கிரிக்கெட், மொத்த விளையாட்டு துறைகளை சார்ந்த ஒரு நிறுவனம். ஒருத்தன் அறிவுபூர்வமா இருக்கான் அப்படின்னா புத்தகம் படிக்கிறது, நல்ல விஷயங்களை கத்துக்கிறது, இது மூலம் அறிவுபூர்வமா இருப்பான். அவன் ஒரு ஆக்ரோஷப்படுறான் அப்படின்னா நம்ம அவனுக்கான உரிமை கிடைக்காதப்ப ஆக்ரோஷப்படுறான். அந்த ஆக்ரோஷத்தை எங்க திரும்ப கொண்டு போய் செலுத்துவாங்க. இப்போ ஒரு சினிமா நடிகர் இருக்காருன்னா, இவர் என்னுடைய தலைவர், அவர் உன்னோட தலைவர், இவங்களுக்குள்ள ஒரு குரூப், இவங்களுக்குள்ள ஒரு லிங்க், அவங்க ஒரு கேங்கா உருவாக்கி இவருக்கு அவர் போட்டி போடுறது, அவருக்கு இவர் போட்டி போடுறது, இது மாதிரி சண்டை நடக்குது. இதனால வந்து பாத்தீங்கன்னா சமுதாய முறை வந்து கெட்டொழிஞ்சு போகுது. ஒரு திரைக்கவர்ச்சி மூலம் சமுதாயத்தை கெட்டொழிக்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திரைக்கவர்ச்சி மூலம் ஒரு நடிகர் நாட்டை கூட ஆளக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் என்னோட எண்ண ஓட்டப்படி ஒரு கார்பரேட் சூழ்ச்சி. நீங்களும் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது எதுக்காக சொல்றேன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. நமது தலைமுறைகள் காலம் கடந்து வரணும். ஒரு எனர்ஜி, நம்ம ஒரு எனர்ஜியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இனத்தோட சந்ததிகள். நாம ஒரு ஐபிஎல் பாக்குறது, இன்னைக்கு சென்னை ஜெயிக்குதுப்பா, பெங்களூர் ஜெயிக்குதுப்பா, மும்பை தான்ப்பா வின் பண்ணுது. நம்மளோட சக்திகள் எங்க போகுதுன்னா அங்க போயிட்டு கத்தோம், அவன் ஜெயிக்கிறான், இவன் ஜெயிக்கிறான். நம்மளோட ஆக்கப்பூர்வமான சக்திகள் எங்க போய் வெளிப்படுதுன்னா தேவையில்லாத பொழுதுபோக்கு தளத்துல நம்ம வேடிக்கை பார்த்து அதுல ஆர்கியூ பண்ணி சண்டை பண்ணி நம்மளுடைய சமுதாயம் சீரழிஞ்சு போகுது. அதை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களும் பெரும்பாலும் பெருசு பண்றாங்க. ஒரு நாட்டுல நல்ல விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு கர்நாடகால அங்கே கவுடான்னு ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு ஒர்க் போறாரு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவரோட சம்பளத்துல 100% தன்னோட இளைய சந்ததிகள் பின்னாடி வரக்கூடிய மனித இனம் வாழணும்ட்டு தன்னோட சம்பளத்துல 20 லட்சம் புக்குகளை வச்சு ஒரு லைப்ரரியே ஓபன் பண்ணாரு, சொந்த வீட்டெல்லாம் வித்துட்டு. மீதி இருக்கிற அவரோட ஓகே சார் சம்பளம் எல்லாமே புக் வாங்குறது, அவர் வாழ்க்கையில புக்கா வாங்கி சேர்த்து ஒரு லைப்ரரியே உருவாக்கிட்டாரு. மீதி அவர் குடும்பத்தை எப்படி நடத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல வேலை பார்த்து நடத்தினாரு.
சரிங்களா? அப்படி இருக்கிற மனுஷன் இன்னும் உயிரோட இருக்காரு இன்னைக்கு கர்நாடகால. அவரை வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம மூழ்கடிக்கப்பட்டது திரைக்க வச்சு இந்த பொழுதுபோக்கு தளமான ஐபிஎல், கிரிக்கெட். நீங்க விளையாடுங்க, வேணாம்னு நான் சொல்லல. உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நீங்க விளையாடுங்க, நீங்க நடிங்க. ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி பின்னாடி நின்னுட்டு அந்த கட்சி சொல்றதுதான் கரெக்ட், அந்த கட்சி சொல்றதுதான் சரி, அது என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு இருக்கிற மக்களையும் முட்டாளாக்காதீங்க. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு இந்தியாவுக்காக போராடின ஒரு மனுஷன் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு கட்சி பின்னாடி நின்னுட்டு அந்த கட்சி சொல்றது தான் சரி அப்படின்னு வாதிடுறது தான் தேசபக்தினா, அந்த தேசபக்தி என்னோட செருப்புக்கு சமானம்னு சொன்னாரு. அருமையான வார்த்தை தான். இன்றைய தலைமுறை இது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லா வகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு 2 வீடியோ 4 வீடியோ பாக்குறோம், அடுத்தடுத்து குழந்தைங்களே பாக்குறாங்க. அந்த வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வர ஆரம்பிக்குது. இதை தவிர்க்கணும். இதுக்கு உண்டான சமுதாயம் நம்ம வேணும்னா ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு மாறணும். புதுமைகள் வேணும்னா இல்லைன்னு நான் சொல்லல, புதுமைகளோட சேர்ந்து நம்ம பழமையும் பாரம்பரியத்தையும் கடைபிடிக்கணும். குழந்தைகளோட பிறப்பு விகிதமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு. இதெல்லாம் ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கார்பரேட் கல்ச்சர். இந்த கல்ச்சர் மனித குலத்தை, நமது சமுதாயத்தை, நம்ம தமிழ் வழி சமுதாயத்தை பின்னால ரொம்ப 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 ஒரு பின்தங்கிய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகணும். உதாரணத்துக்கு நான் சொல்லல, 25 வருஷமா ஒரு ஊரை ஒருத்தர் ஆட்சி பண்ணார் மீன்ஸ் தலைவரா இருந்தார், ஊர் தலைவரா. இந்த ஓடந்துறைன்னு ஒரு கிராமம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கு. அவர் பேரு தலைவர் ஐயா பேரு சண்முகம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில கூப்பிட்டாங்க, பிரான்ஸ்ல கூப்பிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த கிராமத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரம் உடைய ஆற்றலா கொண்டு வந்ததுக்காக அந்த நாட்டு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் போய் பேசினாரு. இதே மாதிரி இந்திய கவர்மெண்ட் எல்லாருமே நிறைய விருதுகளை வந்து கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்னா 25 வருஷம் இருந்தாரு. அந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா குடிசையா இருந்த கிராமத்தை தார்சு வீடுகளா மாத்தி குடிசை இல்லாத கிராமமா மாத்தினாரு. 2வது விஷயம், தற்சார்பு பொருளாதாரத்துல ஒரு விண்மில்ல உருவாக்கி அந்த விண்மில் மூலம் மக்களுக்கு கிராமத்துக்கு தேவையான மின்சாரத்தை தானே தயாரிச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மின்சாரத்தை அரசாங்கத்துக்கு விட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளா இருந்துச்சு. அதே மனுஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்னால வந்த அரசியல தோக்கடிச்சிட்டாங்க. காரணம் அன்றைய மதுபோதை கடிமைப்பட்டு மக்கள் அந்த ஒரு நல்ல மனுஷனையும் தோக்கடிச்சிட்டாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கலாச்சாரம் ரொம்ப சீரழிஞ்சு போகுது. மது எடுத்துவாங்க, இந்த திரைக்கவர்ச்சி, இப்படி தமிழ் சமூகம் ரொம்ப ஆண்ட பரம்பரைகள்ல இன்னைக்கு நம்மள அடிமைகள் ஆக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இத மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரி கருத்துள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். நன்றி, வணக்கம்.